நமக்கு பிடிச்ச படத்தை எத்தனை முறை பார்த்தாலும் பத்தல இல்ல. பார்த்துக்கலாம் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வைஷ்ணவி அருள்மொழி. ஸ்கின் கேர் ரொட்டீன் நான் பெருசாக எதுவும் பண்ணுறது கிடையாது. பட் டேன் ரிமூவலுக்காக மட்டும் நம்ம வீட்டில் அந்த கடலை மாவு மஞ்சள், அப்புறம் தயிர் மஞ்சள், அப்புறம் அரிசி மாவு மஞ்சள் அதெல்லாம் பேக் போட்டு விடுவாங்க. பப்பாயா அதெல்லாம் பேக் போட்டு விடுவாங்க. ஸோ அது வந்து ஸ்கின்னுக்கு இன்டேக்கும் ரொம்ப முக்கியம். ஃப்ரூட்ஸ் அதிகம் சாப்பிடுங்க. அது சாப்பிட்டாலே உங்களோட ஸ்கின் க்ளோ ஆகும். இன்டேக் அண்ட் எக்ஸ்டீரியருக்கும் நீங்கள் இது மாதிரி பேக் போட்டிங்கன்னா உங்களோட ஸ்கின் சூப்பராக இருக்கும். காஜல் மேபிளின் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். லிப்ஸ்டிக் மட்டும் இந்த பிராண்டு தான் அப்படின்னு கிடையாதுங்க. எதுவாக இருந்தாலும் நியூட் ஷேட்ஸ் எதில் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துக்கிறது தான். அது பிராண்டடாக இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து 100 ரூபா இருந்தாலும் சரி, அது நியூட் ஷேடாக இருக்குது, நமக்கு செட் ஆகுது அப்படின்னா அதை எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு ஆக்னி ப்ரான் ஸ்கின் இருந்துச்சு. அதனால ஆக்னிக்காக ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆலோவேரா பெஸ்ட்டு வந்து ஆலோவேரா தான். இப்போ வந்து பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸில் இருக்கிற ஜாப்பனீஸ் செரி பிளாசம் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது மாறிட்டே இருக்கும். அதே தான் ஜாப்பனீஸ் செரி பிளாசம் பாடி மிஸ்ட். மினிமலிஸ்ட் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ தான் வாங்கினேன். யூஸ் பண்ணிட்டு நான் எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்கிறேன். ஷாம்பு வந்து ஷியக்காதாங்க. கண்டிஷனர் யூஸ் பண்ண மாட்டேன். சீரம் டேவனிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட்லேருந்து ஒன்று யூஸ் பண்ணேன். அது ஆக்சுவலாக செம்ம சூதிங் ஸ்மெல் இருக்குது. அதுதான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கோகோனட் ஆயில். இன்டேக் தாங்க ஃபஸ்ட்டு முக்கியம். நீங்கள் எவ்வளோ தான் வந்து வெளியில் உங்களோட சருமத்துக்கு பூசினாலும் இன்டேக் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் நல்லா தூக்கம். ஸோ நல்லா தூங்குங்க, நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, நிறைய தண்ணி குடிங்க, உடம்ப வந்து ஸ்கின்னை வந்து ரொம்ப ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் உங்களோட ஸ்கின்னை பார்த்து அந்த ஸ்கின்னுக்கு எது வந்து கரெக்டாக செட் ஆகுமோ அதை பார்த்து ஒவ்வொருத்தவங்களும் பிராண்ட் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா சில பேருக்கு ரொம்ப காஸ்ட்லி பிராண்ட்லாம் ஒத்துக்காது. சிலருக்கு ரொம்ப நார்மல் பிராண்டு கூட சூப்பராக இருக்கும். ஸோ அதனால ஒவ்வொருத்தவங்களோட ஸ்கின்னும் வேறு மாதிரி. ஸோ ஸ்கின் டைப் தெரிஞ்சு எந்த வந்து யூஸ் பண்ணுங்கள். தயிர் நான் அப்போல்லாம் எதுவுமே பார்க்குறது இல்லை. இப்போ ரீசெண்டாக நிறையா சாப்பிட்றேன். வெயிட்டு பார்த்துலாம் எதுவுமே பண்ணுறது இல்லைங்க. உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடுங்க, ஃபிட்டாக இருங்க, நிறையா கொலஸ்ட்ரால்ஸ் எடுத்துக்காதீங்க. அவ்வளோதான். அதுதான் நமக்கு டயட்டுக்கு ரொம்ப தூரம். டயட்லாம் கண்டிப்பாக கிடையாது. டேன் ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் வந்து அரிசி மாவு மஞ்சள் இல்லைனா கடலைப்பருப்பு மஞ்சள் அதை தான் பேக்காக போட்டுப்பேன். அது கூட நீங்கள் வந்து பன்னீர் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் கேர்டே வந்து அதை கலக்கிறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் அதை பேக்காக போட்டிங்கன்னா டேன் கண்டிப்பாக ரிமூவ் ஆகும். அண்ட் ஒரு சிட்டிங்லேயே வந்து ரிமூவ் ஆகுமான்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு 2-3 சிட்டிங் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக டேன் ரிமூவ் ஆகும். டார்க் சர்க்கிள் நீங்கள் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் அது வந்து கொஞ்சம் தான் கம்மி பண்ணும். டார்க் சர்க்கிளோட ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா நீங்கள் நல்லா தூங்கணும். தூங்குனீங்கனாலே உங்களுக்கு டார்க் சர்க்கிள் வராது. நான் அந்த ஸ்ட்ரகிள் நான் வந்து பார்த்துருக்குறேன். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டயத்தில் வந்து எனக்கு ரொம்ப வந்து ஆக்னி வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இதை போடலாம் அதை போடலான்னு எது போட்டாலும் அந்த டயத்தில் எனக்கு எதுவுமே செட்டே ஆகலை. நான் வந்து டாக்டர்கிட்ட தான் போனேன். ஸோ நீங்களும் டாக்டர் கன்சல்ட் பண்ணி அதை என்னென்னு பார்த்துக்கோங்க. ஹேர் மாஸ்க்கு ஃபெனுக்ரிக் தான் என்ன கேட்டால் அது வந்து சூப்பரான ஒரு ஹேர் மாஸ்க். அண்ட் தயிரும் யூஸ் பண்ணுவோம். சிரிச்சு தான் வேறு வழி இல்லை. எதுவாக இருந்தாலும் எப்போவாது ரொம்ப ஓவராக டென்ஷன் ஆகுதா, ஏதாவது உங்களோட ஹாப்பினஸ் கொடுக்குற மாதிரி ஒரு பாட்டு கேளுங்க, இல்லையா ஜோக்ஸ் பாருங்கள், நிறையா பேர்கிட்ட பேசுங்க. கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் நம்மளை சிரிக்க வைக்கும். ஸோ சிரித்தோம் அப்படின்னா நமக்கு அந்த டயத்தில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு கண்டிப்பாக குறையும். தேங்க்யூ. நமக்கு பிடிச்ச படத்தை எத்தனை முறை பார்த்தாலும் பத்தல இல்ல. பார்த்துக்கலாம் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். பர்சனல் லைஃப்பும் சினிமா வாழ்க்கையும் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அம்மா இல்லாத டைமில் நான் என்ன பண்ணுவேன், 5 o'clockலாம் எழுந்துருவேன். எழுந்திரிச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ